எங்களுக்கே தெரியாம இந்த நாளைக்கு நம்ம கரெக்டா வர மாதிரி வரணும்னு இது பாருங்க. அதான் ஹைலைட்டு. பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா நானமக்கா கேகே வியூ பாயிண்ட் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. வனத்துறை அதிகாரிகள் யாராவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளீன் பண்ற மாதிரி பாருங்க. இப்போ மூக்குக்குள்ள எல்லாம் முள்ளும் மாட்டிக்கும். அப்புறம் மூக்கு இப்படி எடுத்து போற மாதிரி நிலைமாயிரும். ஐயோ அக்கா வழியில உட்காந்துட்டா எப்படிரா போறது? டே பைப்புல விஷ்டு சொல்லி இருந்தும் மழை பெய்யுதுங்க. என்னங்க இதெல்லாம் இப்படிக்குது? கீழே வந்தானே அவ்வளோதான்டா. எப்பா ஒரு ஃபேமிலி இங்க அடைக்கலம்ங்கிறாங்க. பாவங்க. யாடா ஏன்ஸோட நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்ம கடப்பாறை வழி படிக்கட்டாண்ட வந்துட்டோம். போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்னா இதாகிடுச்சுன்னு. அங்கே உள்ள சிவன் 700 படிக்கட்டில் சிவன் இது அங்கே ஒரு இது இருந்துச்சு போனோம். அதுக்கப்புறம் வர வழியில எல்லாம் சிவன் அந்த லிங்கம் இது இல்லைங்க, அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம். இப்போ அப்படியே வரும்போது இங்கே தெரியுதா உங்களுக்கு? அங்கே வழி உங்களுக்கு லைட்டாக தெரியுது பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே தெரியுது உங்களுக்கு லைட்டாக? அதான் நம்ம வந்த வழியே. எல்லாம் மிஸ்டாக கவர் ஆகிக்குது. மேகத்தில் ஏதோ நம்ம நின்கிற மாதிரி இருக்குது. நம்ம பசங்க போயிட்டாங்க. இங்கே பாருங்க, தெரியுது உங்களுக்கு? கடப்பாறை வழி அதாங்க. இது மேலே தான் இப்போ ஏறணுமே. கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் குரங்குங்க நிறைய இருக்குது. கொஞ்சம் பார்த்து சேஃபாக வாங்க என் ஸ்குவாடு. குரங்கு அதிகமாகுது, கொஞ்சம் பார்த்து சேஃபாக வாங்க என் ஸ்குவாடு. அதுதான் மெயின். தண்ணி, வாட்டர் கேனு, ஸ்நாக்ஸு அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா பசங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இங்கே பாருங்க, இப்போ நம்ம ஏறி வந்தது சரி. உங்களுக்கு பின்னாடி டோட்டலாகவே மிஸ்டால கவர் ஆகிக்குதுங்க. சரியான ஒரு ட்ரெக்கிங்கு. நீங்கள் பாருங்க, பயபுல பார்க்குறேன் பார்த்தீங்களா? வந்துட்டோம். வழியில் உட்காந்துட்டா எப்படிரா போகிறது? டே பயப்புல எட்ரா போகலாம் மேலே. எட்ரா இந்த மாதிரி குட்டி குறுங்கெல்லாம் நல்லா இருக்குதுங்க, அமைதியாக இருக்குதுங்க. பெருசெல்லாம் இருக்குது பாருங்க, அதுதான் அமைதியாக இருக்குதுல. கொஞ்சம் பெரிய குரங்கு வந்தால் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க என் ஸ்குவாடு. சின்ன சீக்கிரம் சரியான ஒரு ட்ரெக்கிங்க. அப்படியே பாருங்க, பின்னாடி பாருங்க. பார்த்தீங்களாங்க என் கூட சரியான ஒரு விஷ்டு சொல்லி இருந்தும் மழை பெய்யுதுங்க. என்னங்க இதெல்லாம்? பாதி வழியில வந்து மழை பெய்யுற மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ எப்படிங்க இது? பாறைலாம் ஈரமாயிடுச்சுன்னா, பாறைமெல்லாம் ஈரமாயிடுச்சுன்னா சரியான ஒரு இதாயிருங்க. அப்படியே போலாம். தெரியுது உங்களுக்கு மழை பெய்யுது, வழுக்குதுங்க அப்படியே. வழுக்குதுங்க ஹேண்ட் ஸ்குவாடு. சரி, அப்படியே மேலே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. அப்படியே ஒவ்வொரு தூரிங்குதுங்க. தெரியுது உங்களுக்கு கல்லெல்லாம் எவ்வளோ ஈரமாயிங்குது. சரியான ஒரு இது அற்புதமான ஒரு ட்ரெக்கிங் ஹேண்ட் ஸ்குவாடு. அற்புதமான ஒரு ட்ரெக்கிங்கு. காலெல்லாம் சரியான வழுக்குதுங்க. இவ்வளோ நேரம் நம்ம வந்தோம்ல, அந்த மண்ணில் வந்து அந்த கால் இதாகி எல்லாம் காலெல்லாம் மண்ணாக இருக்கும்ல, அது வந்து கொஞ்சம் ஈரம் பட்டாவே அப்படியே இதாகுது. நீங்கள் பாருங்க, எதுவுமே தெரியல. எனக்கு தெரிஞ்சு மழை மேகமெல்லாம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே போய் மேலே போய் பார்த்தாவே ஒரு சரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பசங்க போயிட்டாங்க முன்னாடி. எல்லாம் அங்க போய் நிக்கிறீங்களா? சரி நில்லுங்க, நீங்க
ஏங்க நான் ஆன்லைனில் படிக்கும்போது அந்த ரீல்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் பார்க்கும்போது எது உங்களுக்கு பின்னாடி மேகம் போகிறது, நம்ம ஆன்லைனில் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஆகாயத்தில் ஏறுற மாதிரி இருக்கும் கடப்பாறை. இது வந்து படிக்கட்டு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. என்னடா இப்படிக்குது, கீழே தானே அவ்வளோதான்டாப்பா, வேற எதுவும் கிடைக்கலடா எங்களுக்கு. எவ்வளவு கஷ்டப்படுவான். நல்லா இருக்குதுங்க, அப்படியே தூங்குது பாருங்களேன். போயிட்டு எல்லாம் அன்னதானமெல்லாம் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே விட்டுட்டேன். மைக்கு கழட்டி வச்சுட்டேங்க, உங்களுக்கு சவுண்ட் இருக்கிறதா மைக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டேன். ஏன்னா தண்ணி மழை பெஞ்சு நின்றுச்சா, அது சரியாக கரன்னு ஒரு சில இடத்துல கேட்கல. சரி, அதனால அப்படியே கழட்டி வச்சுட்டேன். இப்போ அவ்வளோதாங்க, பார்த்துட்டு கீழே இறங்கிக்கிறோம். சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னு பின்னாடி தெரியுது அவங்களுக்கு. அந்த இறங்குற வழி அந்த சைடு படிக்கட்டு வழி இறங்கணும். க்யூவில் நின்றுக்கிறாங்க, இன்னும் க்யூவில் நின்று இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. மழை வேறு பிடிச்சிக்கிச்சு. எப்போ தான் போய் எங்கே சேவ் பண்ணி பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? தண்ணி வேறு விழுந்துருக்குது, தெரியுதா? ஏதோ காலையில் 4 மணி 5 மணி வரைக்கும் இதுங்க. இது நான் மைக்கே போடல, உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு தெரியல. சைடு கட்டிங்களா, வெளியே உடம்பு சரியில்லாமல் கக்குன்னு எப்படி ஆக தெரியல. பார்க்கலாம் பாரு, இன்னும் இப்போ தான் இறங்கினே இருக்கிறாங்க. நாங்கள் இந்த வழி தாங்க சொன்னோம், இந்த வெளியில் இறங்கலான்னு பார்த்தோம். க்யூவில் நின்று தாங்க அப்படியே இறங்கி வந்துட்டோங்க நாங்கள். அவ்வளோதான், அப்படியே நம்ம ஐயோ சரியான ஒரு மிஸ்டு கவருங்க. அன்எக்ஸ்பெக்டட் சொல்லவே முடியாது. நல்லா இருந்துச்சுங்க பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? நம்ம ஏறினதே ஒரு 11 மணி தானே சார், 11 மணி அப்படி ஏறினா இப்போ இறங்க போகிறது 4 ஆயிடுச்சுங்க. 6 மணிக்குள்ளே கீழே இறங்கலான்னு ஒரு டார்கெட்டை பார்க்கலாம். ஏன்டா ஏன் ஸ்குவாடு பெரிய க்யூவே நிற்குதுங்க முன்னாடி. இப்போ பார்த்தீங்களா என்னடாது, அப்பா ஒரு ஃபேமிலி இங்கே அடைக்கலம்ங்கிறாங்க. பாவங்க, மழை சரியான மழை. க்யூ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்க, சரியான ஒரு க்யூங்க. மழை வேறு பிடிச்சிக்கிச்சா, இறங்க முடியல, அப்படியே இறங்கி நிற்கிறோம். ஏறும்போதே மழை பிடிச்சிச்சு, இறங்கும் போதும். இந்த ஃபேமிலி தாங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் பாருங்க, நல்லா இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. பாவம் தாங்க, குளிர் இதில் மழையில் வந்து அவங்களால எங்கே உட்கார முடியும்னு தெரியல போல, எங்கே உட்கார முடியும் தெரியல போல. நாமளும் உட்காந்துங்க நம்ம ஃபேமிலியே அப்படியே. இந்த க்யூவை தாண்டி எப்போ போக போகிறோன்னு தெரியல. ஆனால் மெதுவாக போனோங்க கூட, மெதுவாக போனால் தான் இங்கே, இல்லைன்னா அவ்வளோதான். எல்லாம் ஸ்டீல் இது இல்லைங்க, படிக்கட்டு, அதெல்லாம் வலிக்குது தண்ணியில். அதனால் வயசானவங்க அவங்களாம் இருக்கிறாங்க, மெதுவாக போய்க்கிறாங்க. அப்படியே இந்த க்யூவில் இறங்கி அப்படியே நாமளும் மெதுவாக போகலாம். நல்லா இருக்குதுங்க. ஆனால் ட்ரெக்கிங்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஒர்த்தான பிளேஸ் சார். இது வேறு வாட்டர் கேன் தண்ணி இருந்துச்சு, ஸ்டிக்கர் வேறு போட்டு கொடுத்துட்டாங்களா. இது வேறு எங்கே போனாலும் அன்னதானம் சாப்பிட்ற இடத்துலையும் எல்லா இடத்துலையும் அக்கல்லே உட்கார வேண்டியதாக்குது. அப்படியே கீழே இறங்கி போயின்னுக்கிறோம். இப்போ சரியான ஒரு க்யூ, நம்ம பசங்க போயின்னுக்கிறாங்க, தெரியுது அவங்களுக்கு எங்களாது. நீங்கள் பாருங்கள், அவங்க போய்ங்கிறான் சாயம் வச்சுட்டு. அப்படியே நாமளும் போகலாம். கண்ணுக்கு தெரியாதோ எதுவுமே தெரியல.
அப்படியே போலாங்க. A few moments later. ஹேண்ட்ஸ் கூட ஒரு வழியாக நம்ம மேலே இருந்து அப்படியே இறங்கி நம்ம படிக்கட்டுக்குது இல்லைங்க, படிக்கட்டு வந்து டச் பண்ணிட்டோம். அவ்வளோதான், காலெல்லாம் அப்படியே கிட 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 நடங்குது. வேற கொல்லிமலை ஆச்சு, கொல்லிமலையில் அந்த மாதிரி ஆச்சு. அது மாதிரி கொல்லிமலை வீடியோ நம்ம போட்டுங்கிறோம். நம்ம ஃபால்ஸ் இருக்குது இல்லைங்க, அது போனது. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அப்படியே அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ எண்டில் அப்படியே அந்த வீடியோவும் வரும் பாருங்கள், அப்படியே போய் பாருங்கள். இருட்டாயிடுச்சு, காலையில் 11 மணி அப்படி வந்தது, இருட்டாயிடுச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். சரியான சம்பவம், இன்றைக்கி டே நல்லா போச்சு. இந்த டைம் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம பர்வதமலையை. நல்லா இருக்குங்க, ட்ரெக்கிங் பிடிச்சவனா கண்டிப்பாக வரலாம். சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 படிக்கட்டு ஏறுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மண்ணுலேயும் மண் வழியும் கல்லும் அதெல்லாம் சேர்ந்து ஒரு பாதை போகுது. அதுக்கு அடுத்தது நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா கடப்பாறை பாதை, அது ஏறுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஏறி போனீங்கன்னா நார்மல் கொஞ்சம் திரும்பவும் படிக்கட்டு மாதிரி, கல் படிக்கட்டு இருக்குதுங்க, அது மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா கோயிலை பார்த்துட்டு அப்படியே அன்னதானம்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துடலாங்க. ஆனால் அன்னதானம் போடுறதெல்லாம் அங்கே அன்எக்ஸ்பெக்டட், நினச்சி கூட பார்க்க முடியாது. எப்படி தான் அந்த அரிசி மூட்டை அதெல்லாம் தூக்கி போய் அவ்வளோ இடத்துல வச்சு சாப்பாடும் 12லேருந்து 2 மணி வரைக்குமா சாப்பாடு. 2 மணி மேலே ஆனால் கூட போகிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாப்பாடு. அதுக்கப்புறம் திரும்பவும் நைட்டு 7 மணி டு 8 மணியா, எப்படி எனக்கு ஒன்றும் புரியல. அவ்வளோ இது வந்து எப்படி மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போய் போடுறாங்க ஒன்றும் புரியலைங்க. ஆனால் செய்கிறாங்க, நல்லா தான் செய்கிறாங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம அமேசிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட. அவ்வளோ, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. பாய்.